Hi, welcome to Kriti's Microlearning with me Kritika. இந்த வீடியோல childhood and growing up பேப்பர்ல யூனிட் 7 understanding adolescent அந்த பர்టిక్యులர் ஹெட்டிங்ல studying adolescent behavior in natural setting அதுதான் பார்க்க போறோம். See இது ஆல்ரெடி in this unit நம்ம adolescentனா என்ன அவங்களோட characters என்ன problems என்ன அவங்களுக்கு அதுக்கு என்ன solutions கொடுக்கலாம் அப்படிங்கற வீடியோஸ் பார்த்திருக்கோம். Now we are going to look into studying adolescent behavior in natural setting. Okay, why is this necessary? Why we have to study an adolescent behavior? Adolescent behavior நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் எதுக்காக படிக்கணும் to understand the true behavior of the adolescent. See, we have already seen adolescent exhibit different kinds of emotions. They are always in a mood swing. ஓகேவா நம்ம ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய மூட் ஸ்விங்கில் இருப்பாங்க ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாமல் ஒரு எமோஷனல் பேலன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஸோ சம்டைம்ஸ் வாட் தே வில் டூ வீட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸிபிட் பண்ணுவாங்க காம் குவைட்டாக அப்படி இருப்பாங்க பட் வெளியில் இருக்கும்போது தே வில் பி வெரி அரகண்ட் அக்ரெசிவ் அந்த மாதிரி இருப்பாங்க தே வில் எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் ஸோ அவங்களுடைய ட்ரூ பிஹேவியர் என்ன வாட் கைண்ட் ஆஃப் அன் அடலசன்ட் ஹீ இஸ் அவங்களோட பிஹேவியர் என்ன ஆட்டிடியூட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வி ஹாவ் டு ஸ்டடி ஹிஸ் பிஹேவியர் தட் இஸ் வை திஸ் இஸ் நெசசரி அவங்க நிஜமாலே ஒரு காமன் ஸ்டடி பர்சனா இல்லை ஆங்கர் அண்ட் பீஸ்ட் ரிலீசிங் பர்சனா அந்த மாதிரியான அவங்களுடைய உண்மையான நேச்சர் ரியல் நேச்சர் ஆஃப் தி அடலசன்ட் ஹேஸ் டு பி நோன் ஸோ வி ஹாவ் டு ஸ்டடி திஸ் ஓகே வேர் ஹேஸ் டு பி ஸ்டடின்னு இதை வந்து நம்ம எங்கே படிக்கணும் எப்படி வீட்டில் இருக்கும்போது நம்ம ஜஸ்ட் லைக் தட் அவங்கள பற்றி நோட் பண்ணலாமா இல்லை ஸ்கூலில் இருக்கும்போது நோ அது வந்து ஒரு நேச்சுரலாக அவங்களையும் மறந்து அதாவது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருப்பாங்க இல்லையா இன் தேட் ஜோன் வி ஹாவ் டு ஸ்டடி. It is necessary to study their behavior in natural setting where the behavior gets emitted spontaneously, naturally in the play field. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம்ஸில் இருக்கும்போது they will be in a very natural way. இல்லை ஒரு லைப்ரரியில் இல்லை ஒரு கிளாஸ் ரூமில் அதாவது ஜென்ரலாக ஒரு இருக்கிற இடத்துல அந்த மாதிரி அவங்க நேச்சுரலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் அந்த மாதிரி இருக்கும்போது we have to study their behavior and that behavior only will exhibit the real character. அதனால we have to study them in the natural settings ஒரு ஹாஸ்டலில் ரூமில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு அவுட்டிங் போயிருக்கும்போது அந்த மாதிரி நேச்சுரல் பிளேஸில் வந்துட்டு we have to study their behavior. How to studies or what are the various techniques which can be used in studying this behavior? The four techniques here we are going to look into is observation, interview, case study and interactive session. These four are the various techniques we are going to study in detail in these upcoming videos. So இனிமேல் வர வீடியோஸில் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்க்க போகிறோம் observation, interview, case study and interactive session. In this particular video we are going to look into observation. So இந்த ஒரு வீடியோவில் observation பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். So what is observation? Observation is nothing but keenly watching the external behavior of person in appropriate situation. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் யாரை பற்றி நம்ம படிக்க போகிறோமோ அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை நம்ம கீனாக வாட்ச் பண்ணுறது தான் வந்துட்டு அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஆஃப் அப்சர்வேஷன் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனாக எங்கே எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஹேவ் கிவன் அ பிளே கிரவுண்ட் ஒரு பிளே ஃபீல்டில் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிளே ஃபீல்டில் அவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது we can observe them keenly so that we'll know how he behaves. இப்போ வந்து ஒரு ஆப்பனண்ட் வந்து ஒரு ஃபவுல் கேம் விளையாடுறாங்க அப்போ வந்து இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அது தப்புன்னு தெரியும் போது இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லை அம்பையர் ஒரு டிசிஷன் கொடுக்குறாரு அந்த ரெஃப்ரி அந்த இடத்துல வந்துட்டு இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லைனா வந்துட்டு இவங்களோட டீம் ரொம்ப டவுனாக இருக்குது ஸோ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது ஸோ he can exhibit various kind of emotion in a play field which can be keenly observed which will be very useful in studying his behavior. ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் பிளேஸில் அவங்கள அப்சர்வ் பண்ணும்போது அவங்க எக்ஸிபிட் பண்ணுற டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் வச்சு அவங்களுடைய ஆக்சுவல் பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் அப்சர்வேஷன் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு டிசைட் பண்ணியாச்சு அப்போ என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் அங்கே ஃபாலோ பண்ணணும் எப்படி அப்சர்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் அப்சர்வ் த ஹோல் ஈவெண்ட். So wherever you are going or whichever you are observing, we have to observe the whole event. ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் மாத்திரம் அவங்க ஆப்பனண்ட் ஃபவுல் கேம் விளையாண்டாங்க ஸோ இவன் வந்து ரொம்ப அக்ரெசிவாகி கத்தினாங்க ஸோ ஹீ இஸ் அன் அக்ரெசிவ் பர்சன் நோ தட் இஸ் நாட் அட் ஆல் ரைட் யூ ஹாவ் டு அப்சர்வ் த ஹோல் ஈவெண்ட். அந்த கேம் அப்படின்னா கேம் ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் அவங்க ஒரு வெளியில் போயிருக்காங்க ஒரு அவுட்டிங் அப்படின்னா அந்த ஃபுல் டே அவுட்டிங் அந்த மாதிரி அந்த ஹோல் ஈவெண்ட்டை அந்த பிளேஸில் அவங்களுடைய ஃபுல் பிஹேவியர் கம்ப்ளீட்டாக வி ஹாவ் டு அப்சர்வ் only one aspect of an individual behavior at a time.
சி இப்போ எமோஷன் பற்றி நம்ம அப்சர்வ் பண்ண போயிருக்கோம் அப்படின்னா அந்த எமோஷன் மாத்திரம் வி ஹேவ் டு அப்சர்வ். இல்லை ஒரு ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸு இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் பிஹேவியரை மாத்திரம் வந்துட்டு நம்ம வாட் வி ஹேவ் டு அப்சர்வ் பண்ணணும். Then without the knowledge of the observed, so the person whom you are going to observe, நீங்கள் யாரை அப்சர்வ் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு தெரியக்கூடாது நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது. அந்த மாதிரி தான் we have to observe them without the knowledge of the observed. Then record then and there what is observed. So whatever we are observing, we have to record it then and there. Observer should not mix his opinions. See, I should not mix my own opinion in the interpretation. இப்போ நான் வந்து ஒருத்தர் அப்சர்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் என்னவா இருக்குது, இவன் இந்த இடத்துல இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம், இவன் இப்படி தப்பு பண்ணிட்டான், இப்படி கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னு என்னோட ஒப்பீனியனை வந்து நான் இன்டர்பிரிட்டேஷனில் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அங்கே என்ன ரியலாக என்ன நடந்ததோ அதை மட்டும் தான் நான் அப்சர்வ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். அப்சர்வேஷன் ஷுட் பி கண்டினியூஸ்லி கேரிட் அவுட் வித்தின் த டைம் ஷெட்யூல். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு டைம் பிரேக் எடுத்துகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம், ஸோ வாட் எவர் டைம் ஷெட்யூல் இஸ் கிவன், பர்டிகுலர் டைம் ஷெட்யூலில் கண்டினியூஸ் அப்சர்வேஷன் ஷுட் பி டன் and the whole event should be observed without giving my own opinion in that particular interpretation. இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தான் அப்சர்வேஷனில் we have to follow. Okay, what are the steps involved in a good observation? Anything and everything whichever going to happen or ஒரு particular procedure இருக்கு அப்படின்னா it has a few steps. We have to follow that particular steps. So for a good observation, here we have 3 steps, which means proper planning, execution and interpretation. Whatever thing you are going to do, you should have a proper planning. Okay, so first proper planning na what we have to plan, என்னெல்லாம் plan பண்ணணும் அதில். First thing, details to be collected. What details you are going to collect from that particular person. ஒரு adolescent பற்றி நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போகிறோம், that we should be very clear. Then only we can go and observe that particular thing. Not individual or a group. We are going to observe a particular individual or a group of ஒரு particular class இல்லை particular group ஒரு கேங், அந்த மாதிரி ஒரு குரூப்பை அப்சர்வ் பண்ண போகிறோமா இல்லை ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் அப்சர்வ் பண்ண போகிறோமாங்கிறது பிளானிங் இருக்கணும். தென் விச் பிளேஸ் யூ ஆர் கோயிங் டு அப்சர்வ், வாட் இஸ் த டைமிங் யூ ஆர் கோயிங் டு அப்சர்வ், அட் வாட் டைம் இன்டர்வல். சரி, ஒரு மார்னிங் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை ஒரு வீக், அந்த மாதிரி அந்த டைம் இன்டர்வல் என்ன, ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் இன்சிடென்ட் ஒரு ஆஸ்பெக்ட் ஷுட் பி அப்சர்வ். ஸோ ஹவு மெனி டைம்ஸ் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஷுட் பி அப்சர்வ். ஒரு ரெக்கரண்ட்டாக இது ஹேப்பனிங் ஆகுது, அவன் அடிக்கடி கோவப்படுறாங்களா, இல்லை அடிக்கடி ஒரு ஷேரிங் இருக்கா, இல்லை கேரிங் இருக்கா, வாட் எவர் இட் இஸ், ஹவு மெனி டைம்ஸ் இட் ஹேஸ் டு அக்கர், ஹவு மெனி டைம்ஸ் இட் ஹேஸ் டு பி அப்சர்வ்ட். அந்த அளவுக்கு வந்து வி ஷுட் பி வெல் வர்ஸ்ட் அண்ட் டீட்டெயில்டு பிளானிங் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட் செலக்டிங் தி மெத்தட் ஆஃப் ரெக்கார்டிங். ஹவு யூ ஆர் கோயிங் டு ரெக்கார்ட் த ரிசல்ட்ஸ் யூ ஹேவ் அப்சர்வ்ட். நம்ம வந்து நோட் பண்ண போகிறோமா, இல்லை ஒரு டேப் ரெக்கார்டர், இல்லை வீடியோ கேமரா, வாட் எவர் இட் இஸ், எப்படி அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும், அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கணும். த டூல்ஸ் டு பி யூஸ்ட், செக்லிஸ்ட்டா இல்லை ரேட்டிங் ஸ்கேலா, ஸ்கோர் கார்டா, டேலி மார்க்ஸ், எப்படி வந்து அதை நம்ம இன்டர்பிரேட் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், இது எவ்ரி திங் ஷுட் பி ப்ரிப்ளான்ட். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வி ஹாவ் டு கெட் இன் டு தட் பர்டிகுலர் ப்ரொசீஜர். First planning, if it is ready, okay, then we are going to execute the observation skillfully and recording the data carefully. இந்த பிளான் பண்ண பிரகாரம் அந்த பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் பர்சனை கரெக்டான என்னென்ன இது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அவங்கள அப்சர்வ் பண்ணியாச்சு. தென் அப்சர்வ் பண்ணதை வந்துட்டு தென் அண்ட் தெர் வி ஷுட் இன்டர்பிரட் அண்ட் ரெக்கார்ட். ஸ்டடிங் த இன்டர்பிரிட்டிங் அண்ட் ரெக்கார்டட் டேட்டா. இன்டர்பிரட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டட் டேட்டா வந்து எப்படி இன்டர்பிரிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு வி ஹாவ் டு கிவ் த இன்டர்பிரிட்டேஷன். வி ஹாவ் டு கிவ் த பர்டிகுலர் பிஹேவியர் ஆஃப் த adolescent. So these are the various steps involved. Next, uses of observation. Okay, இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம எதுக்கு இந்த அப்சர்வேஷனை we have to do. First thing, to understand the mental state like happiness, sorrow, anger, அந்த adolescentோட mental behavior, mental state எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. Try to judge one's performance and ability. So to judge his ability, what he is capable of, அவனால் என்ன முடியும், what he can do, அவனோட எபிலிட்டி என்னங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ எப்போவுமே ஒரு பேரண்ட்க்கு முன்னாடி ஒரு டீச்சருக்கு முன்னாடி பர்டிகுலராக நம்ம கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்டோம் இல்லை சொன்னோம் அப்படின்னா they may not exhibit the full potential in that. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவோ இல்லை ஒரு நேச்சுரலாக பிளேஸில் இருக்கிற அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து பர்டிகுலராக ஒரு இடத்துல கூப்பிட்டு நம்ம செய்யுங்க கேளுங்கன்னு சொல்லும்போது they will not show. ஸோ ஒரு நேச்சுரல் செட்டிங்கில் இருக்கும்போது அவங்களோட ட்ரூ எபிலிட்டி என்னங்கிறத வந்து we can understand.
To know about the personality of a person, observation tools are useful. ஸோ அவனோட பர்டிகுலர் பர்சனாலிட்டி, அவன் நிஜமாவே ஒரு கைண்ட் பர்சனாக ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் வரும்போது தான் they will exhibit their own potential characteristics. அவங்களோட கைண்ட்னஸ் எந்த அளவில் இருக்குது, அவங்களோட ஆங்கர் எந்த அளவில் இருக்குது, ஒரு சோஷியல் அவேர்னஸ் எந்த அளவில் இருக்குது, அது எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ரூ பிஹேவியரில் தான் தெரியும், நேச்சுரல் செட்டிங்கில் தான். ஸோ அந்த பர்சனாலிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு observation will be very much helpful, not only for an individual but also for groups. So all these can be also done for a group. So individual observation மட்டும் இல்லை, group observation பண்ணலாம். Observers need only short time training for effective functioning. So whom we are நம்ம போய் இப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா I am an observer. ஸோ எனக்கு பெரிய ட்ரைனிங் எல்லாம் தேவை கிடையாது. ஸோ யார் அந்த அப்சர்விங் ப்ராசஸ்க்கு போகிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய ட்ரைனிங்கு, ஒரு பெரிய ஒரு கிளாஸஸ் அந்த மாதிரியான தேவையில்லை. ஒரு ஷார்ட் டைம் ட்ரைனிங்கில் எப்படி அப்சர்வ் பண்ணுங்கிறது நம்ம சொல்லி கொடுத்து ஈஸியாக அனுப்பிடலாம். திஸ் மெத்தட் சூட்ஸ் ஆல் தி ஏஜ் குரூப்ஸ் அண்ட் போத் தி ஜெண்டர்ஸ், மேல் ஆர் ஃபீமேல், ஃபார் சில்ட்ரன் ஆர் ஓல்ட் பீப்புள், ஹூஎவர் மே பி. கொஞ்சம் இந்த மென்டலி டிஸார்டர் சைல்ட்ஸ் ஆர் இந்த டிஸ்லெக்சிக் சைல்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இதை எடுத்த உடனே வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. அந்த குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு வி ஹாவ் டு அப்சர்வ், அவங்களோட நேச்சுரல் செட்டிங்கில் அப்சர்வ் பண்ண, ஒரு ப்ளே ஏரியா மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அவங்க எப்படி எழுதுறாங்க, எப்படி படிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணி தான் அந்த குழந்தைங்க கிட்ட வந்துட்டு நம்ம வி ஷுட் நோ ஹவு தே பிஹேவ். ஸோ ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம ஒரு கொஷினர் மாதிரி பண்ண முடியாது. அவங்க எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ண மாட்டாங்க. எழுதி காட்டுங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள், அதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ we have to observe children's. அதே மாதிரி old people, sick people, they may not come out with all the problems what they have. ஸோ அவங்களோட இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to observe them keenly. It is not expensive and need only very few gadgets. ஸோ பெருசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு பிளேஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எக்ஸ்பென்சிவ் இல்லை, கேட்ஜெட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அப்சர்விங் அன் இண்டிவிஜுவல் ஆர் அ குரூப் இன் நேச்சுரல் என்வரான்மெண்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். எஸ், ட்ரூ. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு நேச்சுரலான இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேஸில் அவங்க இருக்கிற இடத்துல அவங்கள அப்சர்வ் பண்ணும்போது we can get reliable information, which means true information. ப்ராப்பராக கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன், இதுலேயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ யூசர்ஸ் இருந்து ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாலும் சர்டன் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர் இன் திஸ் மெத்தட் ஆல்சோ. பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஆஃப் தி அப்சர்வர். ஸோ who is observing, the person who is observing may put his own opinion. நான் இப்போ அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இப்போ சுச்சுவேஷனில் என்னோடய ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் அதையும் நான் இன்டர்ப்ரிட்டேஷனில் எழுதுறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னோடய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸு நான் வந்து அதில் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் ஆஃப் தி அப்சர்வர், அதனால ரிசல்ட்ஸில் வேரியேஷன் வரலாம். ஒன்லி எக்ஸ்பிரஸ்டு பிஹேவியர் குட் பி அப்சர்வ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரோடில் ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸில் வந்துட்டு ஒருத்தர் அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அவங்களுடைய கைண்ட்னஸ் மாத்திரம் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை மட்டும் தான் நம்மளை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்னொரு இடத்துல வந்து அவங்க கோவத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை மட்டும் தான் அப்சர்வ் பண்ண முடியும். அவங்களோட எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ விச் எவர் கேரக்டர் இஸ் எக்ஸிபிட்டட் ஒன்லி தட் பர்டிகுலர் கேரக்டர் கேன் பி அப்சர்வ்ட். ஸோ அடுத்த கேரக்டர் அவங்க எக்ஸிபிட் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக we cannot keep on waiting. So the expressed behavior only is being observed. The inner feelings cannot be found out. ஸோ அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அது மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். உண்மையான இன்னர் ஃபீலிங்ஸ் வந்து சில நேரங்களில் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கார்டிங் மே நாட் பி டன் ஆன் த ஸ்பாட், ஸோ டேட்டா ரெக்கார்டட் மே நாட் பி அக்யூரேட். ஸோ இஃப் யூ ஆர் கீப்பிங் ஆன் வாட்சிங் தெம் ஆர் அப்சர்விங் தெம், நம்ம அவங்கள பார்ப்போமா, இங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்போமா, இல்லை ரெக்கார்ட் இன்டர்பிரட் பண்ணிகிட்டே இருப்போமா? ஸோ என்ன பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க, ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துப்பாங்க, தென் அண்ட் தேர் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, சிலது வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்க, சிலது வீடியோஸ் மாதிரி. அந்த மாதிரி இருக்கும்போது இன்டர்பிரட் பண்ணும்போது எல்லா ரிசல்ட்ஸும் ப்ராப்பராக இன்டர்பிரட் ஆகாது அப்படிங்கிறாங்க. ரெக்கார்டட் டேட்டா வந்துட்டு அக்யூரேட்டாக இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்சர்வேஷன் ரெக்யர்ஸ் மோர் டைம், மோர் பேஷன்ஸ் அண்ட் கீன் இன்சைட். எஸ், அப்சர்வரை வந்து நம்ம ஈஸியாக ட்ரெயின் பண்ணி அனுப்பிடலாம். பட் அந்த ஒருத்தர் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா நிறைய டைம் எடுக்கும். As I told earlier, ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஒன்று கேரக்டர் தான் வந்து எக்ஸிபிட் ஆகும். ஸோ we have to wait for some other day or some other situation for him to get exhibiting the other characteristics. ஸோ அதே மாதிரி we need more patience. Who is going to observe? That particular person need more patience. நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், ரொம்ப கீனாக கவனிக்கணும். என்ன மாதிரியான சுச்சுவேஷன், அவங்கள யார் ப்ரொவோக் பண்ணுறா, எதுக்காக அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, எதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரியான பேஷன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ண அந்த பர்டிகுலர்
பர்சனுக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் மெத்தட். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வாட் வி ஹேவ் சீன் இஸ் அப்சர்வேஷனுடைய ஸ்டெப்ஸ் என்ன, ப்ரொசீஜர்ஸ் என்ன, ப்ராசஸ் என்ன, அதனோட யூசஸ் என்ன அண்ட் லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இஸ் கம்மிங் வீடியோஸில் we are going to look into interview, case study and interactive session. So these 4 techniques are used in observing an adolescent in natural setting. ஸோ ஒரு நேச்சுரல் செட்டிங்கில் அடலசன்ட் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 டெக்னிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்சர்வேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்டர்வியூ பற்றி பார்க்கலாம்.